வட்டி வீதங்கள் கூட போகின்றன என்ற எதிர்பார்ப்பு உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுவிட்டது. கனடாவில் கூட மத்திய வங்கி அறிவித்து விட்டது. அடுத்த முறை வட்டி வீதத்தை பரிசீலிக்கின்ற பொழுது அது எந்த நிலையில் இருக்கும் என்று தெரியாது. இப்பொழுது அந்த தங்கத்திற்குரிய மதிப்பு விழுந்தது என்பது உண்மை. எங்கிருந்து விழுந்தது என்றால் அது உயர்ந்து சென்ற விலையில் இருந்து விழுந்திருக்கின்றது என்பதுதான் உண்மை. அதுதான், அதாவது $5,600 சென்ற அவுன்ஸ் என்கின்ற தங்கம் அது அந்த விலையிலிருந்து உயர்ச்சி பெற்ற விலையிலிருந்து விழுந்திருக்கின்றது. தற்பொழுதைய நிலைமைகளின் பிரகாரம் ஏற்படுகின்ற நிலைமையில் அதாவது பங்கு சந்தை என்பது பெரும் தளர்வு நிலைகளை நாளுக்கு நாள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு நாள் ட்ரில்லியனராக பணக்காரனாக எலன் மாஸ்க் கூட அடுத்த நாள் அந்த நிலையிலிருந்து மாறக்கூடிய அளவிற்கு பங்கு சந்தையின் நிலைமைகளில் வீழ்ச்சிகளும் எழுச்சிகளும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இவை திட்டமிட்ட மனித ரீதியில் போர்களின் மூலம் ஏற்படுத்தப்படுகின்ற செயல்களாகத்தான் பிரதானமாக பார்க்கப்படுகின்றன. எனவே அதாவது இந்த பங்கு சந்தை என்பது ஒரு பாரிய தளம்பு நிலையில் இருக்கிறது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை என்பது அதிகரிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கட்டிட இடிபாடுகள் அகற்றப்படுகின்ற பொழுது இப்பொழுது 7.5 என்பது ஒரு சாதாரண அளவல்ல. அதாவது உச்ச அளவிற்கு சற்றே குறைந்தது 9க்கு அதாவது இந்த 9 ஹெக்டருக்கு ஒரு நிலநடுக்கம் ஏற்படுமாக இருந்தால் அது நிச்சயமாக ஒரு பலத்த பாதிப்பை ஏற்படுத்தும், சுனாமிகளை ஏற்படுத்தும். அதனைத்தான் நாங்கள் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தென்னாசியாவில் சந்தித்திருந்தோம். அந்த கட்டிடங்கள் என்பன அதாவது பழைய கட்டிடங்கள் பலவும் இடிந்து விழுந்த நிலையே அங்கு காணப்படுகின்றன. அதை விட அந்த வீடுகள் போன்றவை எல்லாம் இடிந்து விழுந்த நிலையில் அந்த துவம்சம் செய்யப்பட்ட ஒரு நிலைதான் அங்கே காணப்படுகின்றது. எனவே மீள கட்டி எழுப்புதல் என்பது ஒரு பெரிய சிரமத்திற்கு அந்த நாட்டை கொண்டு செல்லும் என்பதில் ஒரு அந்த கருத்து வேறுபாட்டிற்கு இடமில்லை என்றுதான் கூற வேண்டும். நேரம் காலை 8:16 காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வேளையில் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே. பொதுவாகவே இந்த நாட்களில் முதலீடு என்பது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஒரு காலத்தில் இந்த ரியல் எஸ்டேட்டில் பல பேர் முதலீடு செய்திருந்தார்கள். இப்படியாக தங்களுடைய எதிர்காலத்தில் பணத்தை சேமிக்க வேண்டும் அல்லது எதிர்காலத்தில் தங்களுடைய பணம் பலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல முதலீடுகளை செய்வார்கள். அந்த முதலீடுகளில் ஒன்றாக தங்கம் காணப்பட்டது. நேற்றைய தினம் வெளிவந்த ஒரு செய்தியில் தங்கம் அதன் உச்ச விலையிலிருந்து சுமார் 24% குறைவடைந்துள்ளதாகவும் இது ஒரு பெரிய அளவு விழுக்காடு என்றும் கருதப்படுகின்றது. இந்த 24% இந்த விலை குறைப்பா உச்ச விலையிலிருந்து 24% குறைந்திருப்பது ஒரு தற்காலிக சரிவா அல்லது நீண்ட கால தங்க வீழ்ச்சியின் தொடக்கமா என்பதை பற்றி நீங்கள் நீண்ட கால வீழ்ச்சியின் தொடக்கமாக இது இருக்கலாமா என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? இந்த விடயத்தில் நாங்கள் முதலில் அதாவது தங்கம் எவ்வாறு அந்த நாடுகளிடையே அளவிடப்படுகின்றது அல்லது நாடுகளின் பொருளாதாரத்தில் அது எவ்வாறு பங்கு வகிக்கின்றது அல்லது மத்திய வங்கியின் இந்த பணம் அச்சிடுதல் போன்றவற்றில் எல்லாம் அது எவ்வாறான பங்கை வகிக்கின்றது அல்லது இந்த கடந்த காலங்களில் அரசுகளின் நிலைமையை நிர்ணயிப்பதற்காக அல்லது போரின் பொழுது அவர்களுக்கு செலவு செய்வதற்கான தேவைகளுக்கு கூட அவர்களது இருப்புகளை வைத்துத்தான் இவ்வாறான அளவீடுகள் என்பன மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் இந்த புதிய உலக போக்கில் இந்த பணம் அச்சிடுதல் என்பது தங்கத்தின் அளவு என்பதை விடவும் மேலதிகமாக அச்சிடப்படுதல் போன்றவற்றின் காரணத்தால் தங்கத்தின் பெறுமதி என்பது நிச்சயமாக ஒரு கூடிய நிலையில் அதாவது தங்கம் எப்பொழுதுமே அதாவது துருப்பிடிக்காத ஒரு லோகம் என்பதும் அரிதான என்று கூறினால் கூட அரிதான மிகவும் அரிதானதல்ல, அரிதான உலோகங்களில் ஒன்றாக என்று கூறலாம் என்றால் அது கிடைக்கின்ற அளவு என்பது பெரிய அளவில் கிடைக்கின்றபடியால் அதை ஒரு அரிதான உலோகமாக கருதப்படுவதாலும் அதன் பெறுமதி என்பதும் அதன் இருப்பு என்பதும் மனிதர்களிடையே கூட தங்களுடைய நிலைமைகளை அடையாளப்படுத்துவதற்காக ஆபரணங்கள் அளவில் அவை எவ்வாறான ஆதிக்கத்தை செலுத்தின அல்லது செலுத்தி வருகின்றன என்பதை நாம் அறிவோம்.
இந்த நிலையில் தங்கத்தின் கொள்வனவு என்பதை பலரும் செய்து வந்தார்கள். இந்த நாடுகளின் பொருளாதார நிலைகள் மற்றும் நாடுகள் எவ்வாறு செல்லப் போகின்றன என்பது தெரியாத ஒரு நிலை இருந்த காரணத்தால் அது அந்த கொள்வனவு என்பது மிகவும் பெரிதாக சென்றது. ஒரு இந்திய அரசு கூட ஒரு கட்டத்தில் தங்கத்தை நீங்கள் கொள்வனவு செய்வதை விட தங்கத்தில் முதலீடு செய்கின்ற பணத்தை வேறு இடங்களில் முதலீடு செய்யுங்கள் என்று அவர்களுடைய இருப்பை கூட்டுவதற்காக கூட கூறியிருந்தார்கள். இந்த மத்திய வங்கிகள் தங்கத்தின் இருப்பை, அதாவது தங்கம் பணத்திற்கு ஈடான பரிவர்த்தனையாக, ஆனால் அச்சடிக்கப்படாத இலகுவாக மாற்றக்கூடிய ஒரு பொருளாக இருப்பது. இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள், ஒரு தங்கம் என்பது 400 கிலோ, இங்கே $20 மில்லியன் பெறுமதியான தங்கம் சாதாரணமாக பிஎஸ்என் விமான நிலையத்தில் வைத்து கடத்தப்பட்ட பொழுது அதனுடைய பெறுமதி அல்லது அதனுடைய இலகுத்தன்மை எவ்வாறானது என்பது அடையாளப்படுத்தப்பட்டது. சுமார் $20 மில்லியன் என்பது ஒரு சாதாரணமாக ஒரு 400 கிலோ பொருளை கடத்தியதன் மூலம், அதாவது தங்கத்தை கடத்தியதன் மூலம் அபகரிக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் கண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் இந்த இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற நிலைமைக்கான காரணமாக நாங்கள் முக்கியமாக எடுக்கக்கூடியது இந்த விலை, அதாவது இந்த வட்டி வீதங்கள் கூட போகின்றன என்ற எதிர்பார்ப்பு உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுவிட்டது. கனடாவில் கூட மத்திய வங்கி அறிவித்து விட்டது, அடுத்த முறை வட்டி வீதத்தை பரிசீலிக்கின்ற பொழுது அது எந்த நிலையில் இருக்கும் என்று தெரியாது என்று. அதை விட இப்பொழுது இந்த அமெரிக்க டாலர் என்பது உறுதியான தன்மையை பெற்றுவிட்டது. அமெரிக்க டாலர் உறுதியற்ற தன்மையில் இருந்திருந்ததை நாங்கள் கடந்த காலங்களில் கண்டிருந்தோம். எனவே இவ்வாறான நிலைகள் மற்றும் அந்த அதாவது இந்த பாதுகாத்து வைத்திருத்தல் அல்லது பணத்தை வேறு இடங்களில் முதலீடு செய்தல் போன்றவற்றிற்காக தங்கத்தை மாற்றுகின்ற செயற்பாடுகள் கூட இடம்பெறுகின்றன. இது நிரந்தரமானதா என்றால் நிரந்தரமானதல்ல. மாறி மாறி இவ்வாறான நிலைமைகள் ஏற்பட்டு கொண்டிருப்பது காலத்திற்கு காலமும் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. அதைவிட இந்த நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த 24% என்பது ஏதோ எழுந்தமானமாக உடனடியாக வரவில்லை. அது ஆரம்பத்தில், இந்த வருட ஆரம்பத்தில் உண்மையிலேயே இந்த தங்கத்தின் விலை என்பது ஒரு பெரிய அளவிற்காக சென்றிருந்தது. அதாவது ஒரு அவுன்ஸ் என்கின்ற தங்கம் $5,600 வரையிலான விலையை பெற்றிருந்தது. அந்த விலையிலிருந்து அது இப்பொழுது இவ்வாறான ஒரு மாற்றத்தை அந்த 5 அல்லது 6 மாதங்களுக்கு பெற்றிருக்கின்றது. எனவே இப்பொழுது அந்த தங்கத்திற்குரிய மதிப்பு விழுந்தது என்பது உண்மை. எங்கிருந்து விழுந்தது என்றால் அது உயர்ந்து சென்ற விலையிலிருந்து விழுந்திருக்கின்றது என்பதுதான் உண்மை. அதுதான், அதாவது $5,600 சென்ற அவுன்ஸ் என்கின்ற தங்கம் அது அந்த விலையிலிருந்து, உயர்ச்சி பெற்ற விலையிலிருந்து விழுந்திருக்கின்றது. இதை நாங்கள் அந்த வீடுகளின் விலைகளுக்கு ஒப்பிடலாம். குறிப்பாக வீட்டு சந்தை எவ்வாறு ஒரு அந்த பலூனிங் எனப்படுகின்ற அந்த அதாவது பிரிப்பிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றதோ அப்பொழுது சாதாரணமாக இருக்கின்ற 8 லட்சம் பிரமதியான வீடு கூட 1.2 என்கின்ற அந்த அப்ரைசல் எனப்படுகின்ற அடையாளப்படுத்தப்பட்ட பெறுமதிக்கு செல்லுகின்ற தன்மை இருக்கும். ஆனால் நிலைமை வளமைக்கு திரும்புகின்ற பொழுது அது மீண்டும் அந்த 8 லட்சத்திற்கு வருகின்ற பொழுது அங்கே ஒரு 4 லட்சம் விழுக்காடு என்பது ஏற்படுகின்றது. அதே போன்ற ஒரு நிலைமைதான் இப்பொழுது தங்கத்திற்கும் ஏற்பட்டிருக்கின்றது. பொதுவாகவே இந்த தங்க விலை மீண்டும் உயரும் அல்லது குறையும் என்று பொதுவாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காரணங்கள், முக்கிய காரணிகளாக என்ன இருக்கலாம் என்பதை ஒரு பக்கம் பார்ப்பதை விட்டு இப்பொழுது இந்த உயர்ந்த வட்டி விகித சூழலில் தங்கத்தில் முதலீடு செய்வதா அல்லது பங்குகளில் முதலீடு செய்வதா சிறந்தது என்ற ஒரு எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையே இருக்கின்றது. என்று சொன்னால், நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல் மக்கள் இந்த தங்களுடைய சேமித்த பணத்தை நல்ல திட்டங்களில் முதலீடு செய்ய வேண்டும் என்றுதான் இருப்பார்கள். என்று சொன்னால், இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் மட்டுமல்ல, ஒரு குடும்பத்துக்கு முக்கியமானதாக இருக்கிறது. அதே வேளையில் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இந்த பங்குகளில் முதலீடு செய்வதா அல்லது இந்த தங்கத்தில் முதலீடு செய்வது நல்லதா என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நான் நினைக்கின்றது என்பதை விட செய்திகளின் பிரகாரம், அதாவது தற்பொழுதைய நிலைமைகளின் பிரகாரம் ஏற்படுகின்ற நிலைமையில், அதாவது பங்கு சந்தை என்பது பெரும் தளர்வு நிலைகளை நாளுக்கு நாள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு நாள் ட்ரில்லியனராக பணக்காரனாக எலன் மாஸ்க் கூட அடுத்த நாள் அந்த நிலையிலிருந்து மாறக்கூடிய அளவிற்கு பங்கு சந்தையின் நிலைமைகளில் வீழ்ச்சிகளும் எழுச்சிகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இவை திட்டமிட்ட மனித ரீதியில் போர்களின் மூலம் ஏற்படுத்தப்படுகின்ற செயல்கள்
தகவல்களாகத்தான் பிரதானமாக பார்க்கப்படுகின்றன. எனவே அதாவது இந்த பங்கு சந்தை என்பது ஒரு பாரிய தளம்பு நிலையில் இருக்கின்றது. யாராலும் ஒரு தீர்மானமாக கூற முடியாது. ஆனால் நீண்ட நாள் முதலீடு செய்கின்றவர்கள் பங்கு சந்தைகளில் நிரந்தரமாக முதலீடு செய்யலாம். ஆனால் தற்காலிக முதலீடோ அல்லது தற்காலிக வருமானம் பார்ப்பதற்கான முதலீடுகளில் சிறிய அதாவது ஒரு கால தொகையில் முதலீடு செய்து அதை மாற்ற முனைபவர்கள் எல்லாம் அது குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். அதை விட தங்கம் என்பது விலை குறையும் பொழுது வாங்கினால் அதன் விலை என்பது மீண்டும் ஏற்றம் பெறும். ஆனால் எப்பொழுது ஏற்றம் பெறும் என்பது கூட தெரியாது. அதே போல அவர்களுக்குரிய அதாவது ஆதரவு புலமும் அடையாள புலமும் பண பட்டுவாடா வகையில் இருக்குமாக இருந்தால் இந்த ரியல் எஸ்டேட் எனப்படுகின்ற வீட்டு சந்தைகள் அல்லது வர்த்தக கட்டிட சந்தைகளில் முதலீடு செய்வது கூட ஒரு தாராளமான முயற்சியாக பார்க்கப்படும். ஏனென்றால் இப்பொழுது இது அதாவது வாங்குவோர்களுக்கான சந்தையாகவும் அல்லது சந்தையில் பல நாட்கள் பட்டியலிடப்படுகின்ற வீடுகள் கட்டிடங்கள் இருக்கின்ற ஒரு காலத்தை இருக்கின்றதாலும் அங்கே பேரம் பேசுதல் என்பது இலகுவாக இருக்கும். அல்லது பேரம் பேசுதலுக்கான அடையாளமாக அதாவது ஒரு தெருவில் உள்ள வீடு ஒன்று அது உண்மையிலேயே $1 மில்லியன் பெறுமதியானதாக இருந்தாலும் அந்த தெருவில் இன்னொருவர் தனது வீட்டை தனது ஒரு அவசர தேவைக்காக 8 லட்சத்திற்கு விற்றிருந்தால் அந்த 8 லட்சம் தான் அந்த அடிவிலையாக அதாவது அதே சராசரி தகுதிகளுடைய வீட்டிற்கான சம பெறுமதியாக பார்க்கப்படும். அவ்வாறான நிலையில் அதை அவர்கள் ஆராய்ந்து செய்வது, அதாவது நாங்கள் நேரடியாக கூறுவதானால் இது நாங்கள் செய்திகளின் மூலமும் தற்போதைய உலக நடப்பின் மூலமும் அறிகின்ற விடயமாக இருக்கின்றது. எனவே அவரவர் தங்களுடைய நிலைமைக்கு ஏற்பவும் திறமைக்கு ஏற்பவும் இந்த விவகாரத்தில் செயற்படுவதுதான் சால சிறந்தது. இந்த வேளையில் தங்கத்தின் விலை தொடர்பாக நாங்கள் தகவலை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. இந்த வேளையில் இன்றைய தினம் வெனிசுவேலாவில் நடந்த நிலநடுக்கத்தில் இதுவரை பிந்தி கிடைத்த தகவலின்படி 164 பேர் கொல்லப்பட்டு இருக்கின்றார்கள். 2 முறை தொடர்ந்து இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு இருக்கிறது. முதல் முறை 7.2 ஆகவும் இரண்டாவது முறை 7.5 ரிக்டர் அளவிலும் பதிவாகி இருக்கிறது. இது தொடர்பாக பிந்தி கிடைத்த தகவல்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியுமா எங்களுடன்? உண்மையிலே நீங்கள் குறிப்பிட்டது தகவல்கள் தான் ஆரம்ப தகவல்களாக வந்தாலும் இந்த உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை என்பது அதிகரிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கட்டிட இடிபாடுகள் அகற்றப்படுகின்ற பொழுது இப்பொழுது 7.5 என்பது ஒரு சாதாரண அளவல்ல. அதாவது உச்ச அளவிற்கு சற்றே குறைந்தது 9க்கு அதாவது இந்த 9 ஹெக்டருக்கு ஒரு நிலநடுக்கம் ஏற்படுமாக இருந்தால் அது நிச்சயமாக ஒரு பலத்த பாதிப்பை ஏற்படுத்தும், சுனாமிகளை ஏற்படுத்தும். அதனைத்தான் நாங்கள் 2004 டிசம்பர் மாதம் தென்னாசியாவில் சந்தித்திருந்தோம். இலங்கை பெரும் பாதிப்பை பெற்றது. இந்தியா உட்பட இந்தோனேசியா, தாய்லாந்து போன்ற நாடுகள் எல்லாம் பெரிய பாதிப்பை பெற்றன. அது கடலில் ஏற்பட்ட ஒரு நிலநடுக்கமாக இருந்தாலும் அதன் அளவு என்பது 9.2 ஹெக்டர் ஆக இருந்தது என்பதுதான் இந்த மெக்டின் கூறுவார்கள். அவ்வாறு தான் இருந்தது. இருந்த பொழுதும் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றது 7.5 ஆக இருந்தால் கூட அவர்களுடைய இழப்பு என்பதும் அதாவது பொருளாதார மீளுகைக்கு உட்பட்டிருந்த ஒரு நாடாக வெனிசுவேலா இருந்தது என்று சொன்னால் முதல் இருந்த அதிபரின் கால நடவடிக்கைகள் போது அது பெரிய பாதிப்பை பெற்றதாகவும் அதன் பிரகான காலத்தில் அமெரிக்கா அவரை கைது செய்த பிரகான காலத்தில் மீண்டு வருவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருந்த ஒரு நிலையில் அவர்களுக்கு இது நிச்சயமாக ஒரு பலத்த பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் உலக நாடுகளிடையே சில வேளைகளில் உதவியை கோருவதற்கான தன்மையை பெறுவதற்கான நிலைமை கூட இருக்கலாம் என்று சொன்னால் அந்த கட்டிடங்கள் என்பது அதாவது பழைய கட்டிடங்கள் பலவும் இடிந்து விழுந்த நிலையே அங்கு காணப்படுகின்றன. அதை விட அந்த வீடுகள் போன்றவை எல்லாம் இடிந்து விழுந்த நிலையில் அந்த துவம்சம் செய்யப்பட்ட ஒரு நிலைதான் அங்கே காணப்படுகின்றது. எனவே மீள கட்டி எழுப்புதல் என்பது ஒரு பெரிய சிரமத்திற்கு அந்த நாட்டை கொண்டு செல்லும் என்பதில் அந்த கருத்து வேறுபாட்டிற்கு இடமில்லை என்றுதான் கூற வேண்டும். குறிப்பாக இந்த பூமியின் இந்த மேல் தட்டு எப்போதும் அந்த பல்வேறு அழுத்தங்களுக்கு கீழ் இருக்கின்றது. அவ்வாறு இங்கே ஒரு விடயம் குறிப்பிட வேண்டும் என்னவென்றால் விஞ்ஞானிகளால் இன்று வரை முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விடயமாக இது இருக்கின்றது. கடலில் ஏற்படக்கூடிய நில அதிர்வு உடனே ஏற்பட்டவுடன் அதனை அறிகின்ற தன்மை என்பதை வைத்திருக்கின்றார்கள்.
அதற்காக பசிபிக் பிராந்திய கட்டளை தலைமையகம் ஒன்று இருக்கின்றது. அது அவ்வாறான நிலைமை ஏற்பட்டால் இந்த சுனாமி அறிவிப்புகளை விடும். ஆனால் சாதாரணமாக நிலப்பரப்புகளில் ஏற்படுகின்ற இந்த வகையான நிலநடுக்கங்களை துல்லியமாக அறிந்து செயற்படுவதற்கான தன்மை என்பது விஞ்ஞானிகளிடையே இல்லை. ஆனால் இந்த பிரதேசங்கள் நிலநடுக்கங்களுக்கு உட்படக்கூடும் என்கின்ற ஒரு அனுமானத்தை காலத்திற்கு காலம் வெளியிடக்கூடியதாக பூமி தட்டுக்களின் கீழ் ஏற்படுகின்ற விரிசல்களும் அவற்றால் அதனை தாங்க முடியாத நிலை ஏற்பட்டு அந்த நிலைமைகள் மாறுவதை ஏற்கனவே அவர்கள் அறிந்த நிலையில கூறலாமொழியே இந்த நாள் எப்பொழுது நடைபெறப் போகின்றது என்பதை கூற முடியாது. அந்த வகையில் இவ்வாறான ஒரு பாதிப்புக்கு இது உட்பட்டிருக்கின்றது. இது பெரிய பாதிப்பா என்றால் 7.5 என்பது இதுவரை நடந்தவற்றில் பெரிதாக இல்லை. ஆனால் இன்றைய காலத்தில் இந்த 2004 ஆண்டிற்கு பிறகான, அதாவது சுனாமிக்கு பிறகான ஒரு பெரிய நிலநடுக்கமாக நாங்கள் இதனை கூறலாம் என்று சொன்னால், இதனுடைய அழிவு தொகை என்பது இன்னும் அடையாளப்படுத்தப்படவில்லை. அது அடையாளப்படுத்தப்படும் பொழுது நிச்சயமாக அதன் தன்மை என்பது தெரிய வரும். ஆனால் அவர்களுக்கு இது தொடர்பான உதவிகள் தேவை என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதுதான் தற்போதைய நிலைமை. நாளை இதன் நிலைமைகள் நிச்சயமாக தெரியும். ஆனால் இது அதாவது எப்பொழுதுமே அடையாளப்படுத்த முடியாது, அல்லது பிரபஞ்சத்தின் ஒரு புதிர்களில் ஒன்றாக இந்த புவி நடுக்கம் அல்லது நிலநடுக்கம் அல்லது நில அதிர்வு இருக்கின்றது என்பதுதான் உண்மை. நன்றி சுரேஷ். இந்த வேளையில் இணைந்து கொண்டு எங்களுடன் தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு பிறதொரு பொழுதில் பிறதொரு விடயம் தொடர்பாக பேசிக்கொள்ளலாம். நன்றி. மீண்டும் உங்களுக்கு நன்றி தர்மா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.